கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை 25வது வசனத்தை நாம் இப்படியே வாசிக்கிறோம். அந்த நாட்களிலே அந்த உபத்திரவத்திற்கு பின்பு சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், வானத்தின் நட்சத்திரங்கள் வீழும், வானத்தில் உள்ள சத்துவங்கள் அசைக்கப்படும் என்று காணப்படுகிறது. அருமையான தேவன், அந்நாட்களில் என்று சொல்லும் பொழுது நாம் வரிசையாக படித்து கொண்டிருக்கிறது கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு முன்னாக, இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகைக்கு முன்பாக இந்த பூமியில் நடக்கப் போகிற சம்பவங்களை குறித்து தான் நாம் படித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை படித்து கொண்டிருக்கும் போது அங்கே அதிலே அப்போ இயேசு சொல்லுகிறார், இந்த மகா உபத்திரவங்களும் காரியங்களும் வியாதிகளும் பட்டினிகளும் யுத்தங்களும் எல்லாம் ஒருவிதம் ஓய்ந்து வரும் பொழுது சூரியன் அந்தகாரப்படும் என்று காணப்படுகிறது. இப்பொழுது நமக்கு தெரியும் இல்லையா, அந்த சூரியன் எல்லாம் ரொம்ப சூடாய் கொண்டிருக்கிறது. அப்போ அது அந்தகாரப்படும், சந்திரன் பிரகாசத்தை கொடுக்காது, அதே மாதிரி தான் நட்சத்திரங்கள் ஆகாசத்தில் இருந்து கீழே விழும் என்ற வசனத்திலே சொல்லப்படுகிறது. அதே மாதிரி வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் என்று கூறப்படுகிறது. சத்துவங்கள் என்று சொல்லும்போது மேகத்தில் உள்ள மேகமண்டலங்கள் எல்லாம் அசைக்கப்படும். அப்படி அந்த இடங்களில் இப்படி உள்ள அடையாளங்களை காணும் பொழுது நாம் நினைக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து வருகிறார் அப்படி என்று. ஆனால் நமக்கு இப்பொழுது ஆண்டவர் நல்லொரு தருணத்தை இருக்கிறார் வசனத்தை விசுவசிப்பதற்கும், அதனால் நாம் ரட்சிப்படைந்து சென்று மூழ்கல் ஸ்நானம் எடுப்பதற்கானாலும் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்குவதற்கானாலும் நல்ல வழிகளையும் நாட்களை நமக்கு வைத்திருக்கிறார். ஆனால் அது விட்டுட்டு நாம் சரி அதற்கு முன்னோடியாக சந்திரனும் சூரியனும் மறைந்து போகும், நட்சத்திரங்கள் கீழே விழும், இது காணும் பொழுது நான் ரட்சிக்கப்படலாம், ஆண்டரை விசுவசிக்கலாம் என்று சொன்னால், அருமை பிள்ளைகளை, ஒரு நொடியில் நடக்கிற அந்த சம்பவங்களில் உங்களுக்கு ஒன்றும் ரட்சிக்கப்படவோ அல்லது ஒரு மூல ஸ்நானம் எடுப்பதற்கோ ஒன்றுக்கும் ஒரு தருணம் கிடைக்காமல் போகும். அதனால் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த வேளையில் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பை நாம் கை கொண்டு ஆண்டருடைய வழியில் வாழ கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை அருள்வாராக. நாம் ஏனோ தானோ என்று சொல்லி நம்முடைய இஷ்டப்படி இருந்தால் கடைசிக்கு நாட்களில் நாம் கைவிடப்பட்டு போவோம். அவருடைய காகளத்தின் துணி நம்முடைய காதுகளில் கேட்காது. அதனால் அவருடைய வருகைக்காக நமக்கு ஒரு ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்தவள் நடத்துக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமும் மனமகிழ்ச்சியுமான இந்த வேளையில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த மத பிள்ளைகளை மத கரங்கள் தருகிறேன் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வருகையின் ஆண்டவரே பகாலியா ஆண்டு நாட்களில் சம்பவிக்கும் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. 1-5 நாட்களில் நிறைவேறி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே காலையிலே ஸ்தோத்திரமுடைய வழியை விட்டு விலகிறவர்களாக அல்ல ஆண்டவரே, அதிகமாய் உமது பாதத்தை பின்பற்றி கொண்டு அநேகரை கிறிஸ்துவிലേക്ക് நடத்துவோம், பரலோக ராஜ்யத்தில் கொண்டு வரவும் ஒவ்வொருவருக்கும் கிருபை அளித்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும்போது ஜெபத்தை கேட்டு பரிதாரம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன்.